Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ரீசெல்லிங் ஆப்ல நம்ம எல்லாருமே COD அதாவது கேஷ் ஆன் டெலிவரி தான் ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்றோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் பேமெண்ட்டை யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் இந்த ஆன்லைன் பேமெண்ட் யூஸ் பண்ண மாட்டோம்னு பாத்தீங்கன்னா ஒன்று வந்து இந்த ஆன்லைன் பேமெண்ட் எப்படி யூஸ் பண்ணது இப்போது தெரியல. கூடவே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் யூஸ் பண்ணி இப்போ ரீசெல்லிங் பண்ணால் நம்மளுக்கு எப்படி ப்ராஃபிட் வரணும் சில பேருக்கு வந்து டவுட் வந்து இருக்குது. ஸோ அந்த டவுட்ஸ்க்கான ரிப்ளை தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போது. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போட்டுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு பிடிச்சா நீங்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆன்லைன் பேமெண்ட் நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 2 ரீசன் வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில கஸ்டமர்ஸே ஆன்லைன் பேமெண்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைனில் பே பண்ணி அந்த ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் வந்து சூஸ் பண்ணலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் டைம்லாம் ஆன்லைன் பேமெண்ட் யூஸ் பண்ணும்போது அதாவது பேடிஎம் யூஸ் பண்ணி இங்கே வந்து பே பண்ணிங்கன்னா கேஷ்பேக் ஆஃபர் இருக்கும். கூட பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில டிஸ்கவுண்ட் இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து பேமெண்ட் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்டில் சில பேருக்கு டவுட் இருக்குது. அதாவது ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வந்து ரீசேல் பண்ணாங்கன்னா உங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் வந்து வரும், மார்ஜின் வந்து எப்படி வரும்னு டவுட் இருக்குது. ஸோ அது எப்படி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஆன்லைன் பேமெண்ட்டில் எப்படி உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் COD வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ CODயில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா எப்படி பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமருக்கான ப்ராடக்ட் பற்றி சொல்லுவீங்க. அந்த ப்ராடக்ட்கான ஒரு ப்ரைஸிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கான ஒரு ப்ராடக்ட் வந்து 300 rupees சேல் ஆனால் நீங்கள் வந்து ஒரு 350 rupees வந்து வச்சு கஸ்டமருக்கு தான் ப்ரைஸுன்னு வந்து சொல்லிடுவீங்க. 50 rupees பார்த்தீங்கன்னா மார்ஜினை வைப்பீங்க. ஸோ எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா CODயில் ஆர்டர் போட்டுருவீங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 350 rupees பே பண்ணி அந்த ப்ராடக்ட் வந்து வாங்கிப்பாங்க. 300 rupees அந்த ப்ராடக்ட்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரீசெல்லிங் ஆப் வந்து எடுத்துப்பாங்க. 50 rupees மார்ஜின் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு COD கான்செப்ட். இது அப்படியே உள்ட்டா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கஸ்டமர் கிட்ட வந்து அந்த 350 rupees அமௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டில் வந்து அந்த மணி நீங்கள் வந்து வாங்கிக்கணும். அதாவது கூகுள் பே, ஃபோன்பேல, நெட் பேங்கிங் மூலமாக கஸ்டமர்கிட்ட நீங்கள் அந்த 350 rupees பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணிடணும். ஓகேங்களா. ஒன்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்பில் வந்து ஆர்டர் பண்ணணும். ஸோ ஆப்பில் அந்த 300 rupees சூஸ் பண்ணி 50 rupees மார்ஜின் வச்சு நெக்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும். பார்த்தீங்களா. பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட மார்ஜின் அந்த ப்ராஃபிட்டை சேர்த்து நீங்கள் ஆப்பில் பே பண்ண மாட்டீங்க. ஜஸ்ட்டு அந்த ப்ராடக்ட்கான அமௌண்ட் மட்டும் தான் பே பண்ணுவீங்க. அதாவது 300 rupees தான் பே பண்ணுவீங்க. பே பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிடலாம். ஸோ இல்லை நீங்கள் வந்து ப்ராடக்டோட ப்ரைஸிங் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ரீசன் அந்த கொரியர் பில்லிங்லையுமே பார்த்தீங்கன்னா 350 rupees தான் போட்டிருக்கோம். ஸோ அதில் உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்மே இருக்க வேணாம். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் போட்டு வைக்கும் கஸ்டமர்கிட்ட டோட்டல் மணி அந்த ப்ராடக்ட் மணி கமிஷன் எல்லாமே சேர்த்து உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறங்க. அதுக்கப்புறம் அந்த ரீசெல்லிங் ஆப்பில் அந்த ப்ராடக்ட்கான அமௌண்ட் வந்து பே பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கான ப்ராஃபிட்ன்றது உங்களுக்கு வந்து கிடச்சிடும். கூடவே பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட்டில் ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணிடுறாங்க. ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் ப்ராடக்ட் வந்து சரியில்லை ரிட்டர்ன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்கான ரீஃபண்ட் வரும்போது அந்த ஆப்பில் அந்த ப்ராடக்ட்கான அமௌண்ட் பண்ணால் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. சில பேர் என்னென்னா அந்த ப்ராடக்ட்கான அமௌண்ட் பண்ணால் ரீஃபண்ட் ஆச்சு, நான் ஆட் பண்ண மார்ஜின் வந்து எனக்கு வரல, ப்ராஃபிட் வரலன்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா ஆப்பில் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து வரப்போது கிடையாது. நீங்கன்னா ப்ராஃபிட்லாம் சேர்த்து கஸ்டமர்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணிட்டு ஆப்பில் ப்ராடக்ட்கான அமௌண்ட் பண்ணால் நீங்கள் வந்து பே பண்ணணும். ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை போட்டவங்க பார்த்தீங்கன்னா இப்போது மார்க்கெட்டில் பெஸ்ட்டாக இருக்க மீஷோ, Shop1, Glowroad இந்த மாதிரி ரீசெல்லிங் ஆப்ஸை பற்றி நம்ம சேனலில் A to Z வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரீசெல்லிங் ஆப்ஸ் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் ஏதாச்சும் சேம் டவுட் வந்து கேட்குறீங்கன்னா உங்களுக்காக ஒரு வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன். முடிச்சுக்கலாம் இப்போ வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பை.